ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே இந்த காய் ஃப்ரூட்ஸு எல்லாம் அப்படியே போட்டு வச்சுருந்தேன். நைட்டு வந்து வாங்கிட்டு வந்து சமைச்சிட்டு அப்படியே போட்டுட்டு போயிட்டேன். காலையில் தான் அதை எடுத்து எல்லாமே பேஸ்கெட்டில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்ருந்தேன். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் வீட்டில் ஃப்ரிட்ஜெலாம் இல்லைன்னு சொல்லிட்டு, அதனால் பேஸ்கெட்டில் தான் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸை வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் நல்லா கழுவி அதையும் ஒரு பேஸ்கெட்டில் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கா ஸ்வீட் கார்ன் ஒன்று வாங்கியிருந்தேன். அதையும் பாயில் பண்ணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு 2ஆ உடச்சி உப்பு போட்டு வேக வச்சு அதை அப்படியே சாப்பிட்டாவும் நல்லா தான் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா, அது மேலே வந்து லைட்டாக கார மிளகாத்தூள் போட்டு தூவி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு, அதையும் அது மேலே லைட்டாக தூவி விட்டேன். அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு, உப்பு காரத்தோட. அதை வந்து அப்படியே சாப்பிடாம கொஞ்ச நேரம் போய் மொட்டை மாடியில் உட்காந்துட்டு வரலாம், ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே எடுத்துகிட்டு போய் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, வாட்டர் மெலன் கொஞ்சம் கட் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு, அதையும் கொஞ்சம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு, பிரேக்ஃபாஸ்ட் வந்து ராகி சேமியா தான் செஞ்சுருந்தேன். நான் அந்த ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். எதுக்குன்னா, ராகி சேமியாவுக்கு எந்த காயுமே இல்ல. அதனால இந்த ஸ்வீட் கார்ன் போட்டு ஸ்வீட் கார்ன் ராகி சேமியான்னு சொல்லி ஏமாத்தி குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அ கொஞ்சமா இந்த ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சு அதை தான் போட்டிருந்தேன். இன்னைக்கு இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.